ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபென்சி பைக் யூடியூப் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் லாக்கர் தான் இன்றைக்கி நம்ம எடுத்தான்னு இருக்கோம். இந்த ஹெல்மெட் லாக்கர் உங்கள் பைக்கில் ஃபிட் பண்ணிட்டா அப்புறம் உங்கள் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்கள் பைக்கிலே வச்சுட்டு போனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ஹெல்மெட் லாக்கரோட ரிவ்யூ இப்போ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு பேக்கிங்கில் நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி, ஓகே, இது உள்ளே இப்போ என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சாவி இருக்குது. அதாவது ஹெல்மெட் லாக் பண்ணிட்டுருக்கோம், அன்லாக் பண்ணிட்டுருக்கோம். சாவி 2 சாவி கொடுத்துருக்காங்க. ஒரே சாவி தான் 2 இதுவுமே. அது வந்து நம்ம ஒன்று மிஸ் ஆகிட்டுனா இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாவியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ரொம்ப பிளாஸ்டிக், ஒரு ரோவான பிளாஸ்டிக்கில் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒரு அழுத்தமாகவே இருக்குது. சரி, ஓகே, அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹெல்மெட் லாக்கர் வந்து நம்ம பைக்கில் வைக்கிறப்ப இதை ஒட்டிட்டு வச்சா நமக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதாவது பைக்கில் அந்த கேச்சஸ் ஆகாமல் இருக்கும். அது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஹெல்மெட் லாக்கர். இது உள்ளே வச்சா நம்ம வந்து லாக் பண்ணுறோம். இல்லை வந்து அந்த சாவி போட்டுக்கான அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளார பார்த்திங்கன்னா அலாங்கி ஒன்று கிடக்கு. அதுக்கப்புறம் அதுக்கூட நெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெல்மெட் லாக்கர் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வாசல் மாரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கேஸ், இதுதான் பார்த்திங்கன்னா உள்ளார இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெல்மெட் லாக்கர் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து எந்த இடத்துல இதை ஃபிட் பண்ண போகிறோம்னா இங்கே தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து எல்லா கம்பெனியுமே இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சாலும் எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்க போகிறேன். சரி, ஓகே, இதை வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கன்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சாவியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறேன், அன்லாக் ஆகுது. லாக் பண்ணால் லாக் ஆகுது. ஓகே, இந்த சாவி ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சாவியும் செக் பண்ணி பார்க்கலாம் அதேமாரி. ஓகே கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலாக இருக்குது. நமக்கு சாவி போட்டு ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் ஒட்டாமே ஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு கேட்ச் ஆகுனா பிரச்சனை இல்லை, ஏன்னா அதே நிறைய கேட்சஸ் இருக்குது என் பைக்கில். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் இது வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டாமல் ஃபிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிட் பண்ணால் அந்த அச்சு வந்து ஒரு கேட்ச் ஆகி அப்படியே அங்கே பைக்கிலே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்மெட் வந்து நான் வச்சு லாக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டை இப்போ வச்சு நம்ம லாக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ எடுத்து நம்ம வந்து அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். அன்லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை வந்து லாக் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணணும். அதாவது இந்த ஒரு இது நேம் என்னன்னு எனக்கு சரியாக தெரில, ஆனால் இதுதான் அங்கே அந்த இடத்த வச்சு லாக் பண்ணும். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது அந்த அவசியம் பிச்சு எடுக்க முடியாது. சரி, ஓகே, இது அன்லாக் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளார வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம சாவியை வந்து திருப்பி லாக் பண்ணிட்டா போகிறோம், லாக் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம பைக்கிலே ஹெல்மெட் வச்சுட்டு நம்ம படிக்க போகலாம். அன்லாக் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக. ஜஸ்ட்டு இப்போ எப்படி லாக் பண்ணுமோ அதேமாரி சாவியை போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து திருப்பினா போகிறோம், அது வந்து அன்லாக் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 80% மட்டும் தான் நம்ம ஹெல்மெட்டுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். மிச்சம் 20%ல் எவனாச்சும் இந்த ஹெல்மெட்டை உடச்சி எடுத்து போட்டு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதை வந்து அவன் என் பைக்கில் வந்து இதை உடச்சி எடுத்தான்னா கண்டிப்பாக என் பைக் வந்து கோயின் கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்னோடய பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100% சேஃப்டி. அதனால நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 150 வந்துச்சு. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மாடிஃபை பிடிக்குன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்க வீடியோஸாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும். அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ஆளுங்க ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பை பாய்.